ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கருணாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்கப் போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுதலமாக இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராகுவும் உங்கள் ராசியில் ராகுவும், சப்தம ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. இதுவே தொடக்கம் சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். வைகாசி 18ஆம் தேதி குரு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதனால் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் குரு வருவதால் மாதத்தின் பிற்பகுதியில் விரயங்கள் அதிகமாகும். உடல்நலக்குறைவு ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படும். இனி ஒவ்வொரு கிரகங்களின் நகர்வை வைத்து நாம் பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் சூரியன் பயிற்சியாகிறார். சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதிகார இடத்தில் நல்ல பெயர் வாங்குவது சிரமமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும். வெற்றி வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் பற்று குறையும். அதனால் கொஞ்சம் சூரியனுடைய பலன்கள் கொஞ்சம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. 7ஆம் அதிபதியான சூரியன் 4இல் இருப்பதால் கடத்தலம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார். அவரால்
குடும்ப கௌரவங்கள்லாம் சிறப்படையும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அவர்கள் மூலமாக வீடுமனை வசதிகள் யோகங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் அதிபதி நாளில் நிற்கிறதும்போது சமூக அந்தஸ்து கூடும். உறவினர் மத்தியில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். வீடு வாகன வசதிகள்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். ஆகவே சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. வைகாசி 14 வரை மிதுனத்தில் இருக்கும் புதன் 15ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சியாகிறார். 5க்கும் 8க்குரிய புதன் 5இல் ஆட்சி செய்யும் சமயத்தில் உங்களுக்கு ஆடம்பரத்து மேலே ஆர்வம் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி ஆடம்பர செலவுகளை செய்வீங்க. தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. எதையும் துரிதமாக துணிச்சலாக முடிவு இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வசதி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. அரசியலில் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே வைகாசி 15ஆம் தேதி புதன் கடகத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. அவர்களோட ஒத்துப்போக மாட்டீங்க. பிறர் விஷயத்துலலாம் தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குவீங்க. வியாபாரத்தில் எதிர்ப்பு நஷ்டங்கள்லாம் ஏற்படும். கொடுத்த கடன் விரைவில் கிடைக்காது. மாணவர்களாக இருந்தால் கல்விகளில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். உங்கள் முன்கோப பணத்தால் மற்றவர்களுடைய பகையை சம்பாதிப்பீங்க. தாய்க்கு கண்டங்கள் ஏற்படுவதால் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களை எளிதில் பகைத்துக் கொள்வீர்கள். எளிதில் பகைத்துக் கொள்வீர்கள். ஏன்னா அவங்களோட டிமாண்டை நீங்கள் மீட் பண்ணலன்னா அவங்க உங்களோட சண்டை போடுவாங்க. நீங்களும் எமோஷனலாக பேசி அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணாமல் பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு வந்துடுவீங்க. மாத தொடக்கத்தில் சுக்கிரன் மிதனராசிக்குள் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது நல்லது தான். நல்ல சம்பவங்கள் நடக்கும். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். பூர்வீக சொத்து சேரும். பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைக்கு இதுவரை ஒத்து வராத சகோதரர்களாக இப்போது ஒத்து வருவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மேலதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வது, இறை வழிபாடு செய்வது எல்லாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வைகாசி 25ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நல்லா இருக்கும். புதிய வீடுகளை கட்டி புதுமனை பூ விழா நடத்துவீர்கள். பெற்றோர்களின் ஆதரவோடு தொழிலில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியல, கொடுக்கறத வாங்க முடியல என்கிற கவலையெல்லாம் போய் கொடுக்கல் வாங்கலாம் சுமூகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். கூடுதல் சம்பளமும் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த மற்றவருடைய ஆதரவோடு சிறப்பாக செயல்படுத்துவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நினைத்தது நடக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தணும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும். உங்கள் பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு 18ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். தன லாபாதிபதியான குரு உச்சம் பெற்றாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளோ நல்லதல்ல. 6ஆம் இடத்தில் குரு ஊரில் பகை என்பார்கள். அதனால் கவனத்தோடு செயல்படணும். குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் எளிதில் நிறைவேறிடும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 இடங்களில் சஞ்சரிப்பதனால அது அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறது அல்லது பலப்படுத்துகிறது. குடும்பத்தில் உள்ளவருடைய குறைகளை தீர்க்க ஒரு பெரும் செலவு செய்யும் நேரம் வரும். குறிப்பாக சுப செலவுகள் செய்யக்கூடியதன் மூலம் மீன் வரையிலிருந்து தப்பிவிடலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். பணிபுரியும் இடத்தில் நிதானம் தேவை. அயல்நாட்டில் பணிபவர்கள் தாய்நாடு திரும்புவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தாய்நாட்டில் உள்ளவர்கள் அயல்நாடுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் உருவாகும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கலாம். இதுபோன்ற நேரங்களில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது.
ஆகவே வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்வது, குரு பகவானுக்கு பொட்டக்கடலை மாற்றி சாத்துவது, அருகில் உள்ள சித்தர் சமாதியை போய் வழிபடுவது என்பது நல்லது. சிவதுர்க்கை வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். இந்த மாதம் மட்டுமல்லாமல் எல்லா மாதங்களும், எல்லா நாட்களும், எல்லா வாரங்களும், எல்லா நேரத்திலும் இனிய நாளாக, இனிய மாதமாக, இனிய வாரமாக, இனிய வருடமாக, இனிய பொழுதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் எல்லாம் பொது பலன்கள் மாத்திரமே. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பலன்கள் வேண்டுமென்றால் காணொலியில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இது குரு பயிற்சி இந்த மாதம் நடந்திருப்பதால் அதில் உள்ள பலன்கள் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குரு பயிற்சியின் பலன்கள் தீர்க்கமாக விரிவாக 2 நாட்களில் காணொலிகள் இட இருக்கின்றோம். அதை வேண்டும் என்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.